இன்றைக்கி நம்ம காட்டுலேருந்து புளி கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, முன்னாடியே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கொட்டை எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி கொஞ்சம் வெயில் காஞ்சுது அப்படின்றதுனால சரி புளியிலேருந்து கொட்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அக்காவை வர வச்சு அவங்க கூட சேர்ந்து கொட்டை எடுத்துகிட்டு இருந்தோம். அதே சமயம் ரேஷன் கடை ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் போயிட்டு நம்ம பொருள் வாங்கலான்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து 2 பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நன்றி டு தமிழ்நாடு அரசு. அப்புறம் வந்து நம்மளுக்கு சர்க்கரை கிடச்சிருந்தது, அரிசி கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை இருக்கான்னு கேட்கும்போது கோதுமையும் கிடச்சிது. ஆனால் கோதுமை வந்து ரொம்ப துளும்பாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா கழுவி காய வச்ச பிறகு தான் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க முடியும். சரி இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது நான் இன்றைக்கி சிறுகீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைஞ்சிருந்தேன். இதில் பருப்போ புளி போட்டு கடைஞ்சிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு பொரியல் வந்து பசங்களுக்கு வந்து ஆம்லெட் செஞ்சு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு வந்து ஒரு நாள் வச்சு நல்லா வற்றி 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 சாப்பிடும்போது அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் சுடு சுடு இட்லிக்கு சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும். இது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் வடித்தாச்சு, ஆனால் என் பசங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அந்த மீன் குழம்பு வற்றி வற்றி சாப்பிட்றது. அதனால் அவங்களுக்கு தூள் வச்சுட்டேன். காலையில் டிஃபனுக்கு தூள் வச்சுருந்தேன். ஆனால் நம்மளுடைய ஃபேவரட் இந்த குழம்பு தான். இதே போல் அந்த குழம்பு வற்றி வற்றி சுடு இட்லிக்கு தோசைக்கு சாப்பிடும்போதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். திரும்பி பேக் டு ஒர்க்குன்ற போல் புளி தான் எடுக்க வச்சாச்சு. ஏன்னா இன்றைக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம புளியை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் செஞ்சுருந்தோம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.